குளிச்சுட்டு பசியோட இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். மிஸ் பண்ணாம என் கூட வாங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. அப்படி நம்ம வந்த இடம் தான் இந்த களரிக்கறி. குற்றாலம் ட்ரிப் வந்திருக்கீங்கன்னா இங்க ஒரு பாரம்பரிய உணவை கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் நம்ம காயல்பட்டினம் ஸ்பெஷல் களரிக்கறி. குற்றாலத்துல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தென்காசியில லொக்கேட் ஆயிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். உள்ள போனதுமே ஆம்பியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப ஸ்பேசியஸாவும் நீட் அண்ட் கிளீனாவும் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டேபிளையுமே ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கவே பிளசண்டா இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கு போயிருந்தேன். அதுவுமே ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் இவ்வளவு சுத்தமா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சரி, இது எல்லாமே இருக்கட்டும். இங்க என்னதான் ஃபேமஸ் நம்ம கேட்டா அங்கதான் நமக்கு ஒரு டெஸ்ட் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சாப்பாட்டோட பெரிய கடைக்கும் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான டிஷ் தான் இந்த களரிக்கறி. இந்த களரிக்கறி சாப்பாட்டுல மட்டன் குருமா, மாசி சம்பல், புளிப்பு பச்சடி, தால்ச்சா, கீ ரைஸ் நிறைய காம்பினேஷன் இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். உண்மையிலே டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வேற என்ன இருக்கும் கடையில் கேட்குறப்போ அப்பதான் சொன்னாங்க மந்தி இருக்கு அப்படின்ட்டு. மந்தி சும்மாவா விடுவோம். மந்தியை பார்க்கறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லா நல்ல ஸ்மெல்லோட இருந்துச்சு. சரி, நம்மளும் அல்ஃபஹம் மந்தி ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டேஸ்ட் பண்ணா நம்ம ஊர்லயும் மந்தி கிடைக்குது. அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த மந்தி ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு செமையா இருந்தாலும் டேஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் அங்க ஏற்கனவே அங்க மந்தி சாப்பிட்டுருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஜப்பான் சிக்கன் மஸ்ட் ட்ரைன்னே சொல்லலாம். அந்த கடையோட சிக்னேச்சர் ஃபுட்டான இளநீர் புட்டிங், இளநீர் பாயாசம் ரெண்டுமே இருந்துச்சு. சரி, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேங்க. ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்த உடனே அடடா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அப்படியே பாயசத்தையும் ட்ரை பண்ண. அந்த இளநீரோட ஃப்ரெஷ் டேஸ்ட்டும் பாயசத்தோட கிரீமியான டேஸ்ட்டும் சேர்ந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த டெசர்ட் கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஒரு வழியா எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு கடைசியா பில்ல வாங்கி பார்த்தா கொஞ்சமா 3277 தான் வந்துருந்துச்சு. சரின்னு அதையும் பே பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே ரொம்பவே நல்லா பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க குற்றாலம் பக்கம் வந்தீங்கன்னா தென்காசி வந்து இந்த கடையை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா புதுசா இருக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.